ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் பாய்லர் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எக் பாய்லர் வச்சு நம்ம முட்டை தான் குக் பண்ணுவோம், ஆனால் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுதான் என்னோட பிலிப்ஸ் எக் பாய்லர். ஸோ இந்த எக் பாய்லரில் தான் நான் 1 இயராக முட்டை எல்லாமே குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை தான் மூடி, இப்போ நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் எக் ட்ரே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எக் பாயில் பண்ணுறதுக்கான ஒரு 6 எக் பாயில் பண்ண எக்கு நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம், 6 எக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வாட்டரை இந்த பிளேஸில் தான் ஊற்றணும். அதுக்குன்னு ஒரு அழகாக குட்டியாக ஒரு கப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மெஷர்மெண்ட் கப்பு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி தான் தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ நீங்கள் 1 இயர்க்கு அப்புறம் என்னோடய பிலிப்ஸ் குக்கர் சூப்பராகவே இன்னமும் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 2 பனானா எடுத்துக்கோங்க. இந்த பனானா நல்லா நீங்கள் மேஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. நல்லா பனானா இந்த மாதிரி நீங்கள் மேஷ் பண்ணுங்கள். ஒவ்வொரு பனானாவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மேஷ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப வாட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிசுன்னு ஒட்டும். ஸோ கேக்கு உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பனானா மேஷ் பண்ணி நீங்கள் கேக் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பனானா பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிருக்கும். நீங்கள் சுகரில் ஆட் பண்ண வேணாம், நல்லா ஹெல்த்தியாகவே நம்ம பனானா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 முட்டையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு. இப்போ பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாக்கோ பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இது கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டர் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் ரெடியாக இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி நம்ம எக் பாய்லரில் குக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ட்ரே. இந்த ட்ரேயில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் இல்லாட்டின்னா நெய்யை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம நெய்யில் பட்டர் இதை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அழகாக ஒரு குட்டியான கரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு, கேக் மாவு இதில் ஊற்றிக்கலாம். அதாவது நீங்கள் ரொம்ப ஃபில் பண்ணக்கூடாது. இந்த ட்ரேயில் 3/4 அளவு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். சாஃப்ட் பாயிலுக்கு எவ்வளோ தண்ணியோ அதைத்தான் நீங்கள் ஊற்றணும். சாரி, அந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி 2 ட்ரே வச்சுடுங்க. அப்போ தான் உங்களால் மூட முடியும். ஸோ அதனால் நம்ம 2 ட்ரேயுமே வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எக் பாய்லரை ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் குக் ஆகுதுன்னு தெரியணும்ல. ஸோ அதனால் நம்ம டைமர் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கரெக்டாக உங்களுக்கு டைமர் தேவையில்ல. நீங்கள் எவ்வளோ நேரம் குக் ஆகுதுன்றதுக்காக தான். இப்போ எக் பாய்லரை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டைம் உங்களுக்கு சிலருக்குலாம் எவ்வளோ நேரம் எடுக்கும்னு தெரியாது. அதற்காக தான் இந்த டைமரு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு முட்டைக்கும் எவ்வளோ முட்டைக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். எவ்வளோ நேரம் எடுக்குது ஒவ்வொரு முட்டைக்கும், அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக நீங்கள் அந்த மெஷரிங் கப்பில் சாஃப்ட் பாயில் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் நார்மல் இல்லை ஹார்ட் பாயில் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் கேக்கு. ஸோ இது கரெக்டான அளவு, அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைமரை ஆஃப் பண்ணிட்டுருவோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 minutes 29 secondsக்கு குக் ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா லைட்டாக ஹீட் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக கேக் குக் ஆகிருக்கு. அப்படியே இந்த ட்ரே பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்து ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் முட்டையை கேக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக அந்த ஹீட் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி
குட்டியாக வந்து இந்த நைஃப் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே சூப்பராக வந்து கேக் வந்து வந்துடும். இதை அப்படியே அழகாக வந்து ஒரு குட்டி ட்ரேக்கு வந்து குட்டி பிளேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கேக் வந்து கட் பண்ண போகிறோம். ரொம்பவே வந்து சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் எக் பாய்லர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கேக் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து கேக் ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கேக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.